ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் அந்த நேரத்தில் வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. மரத்தை க்ளீன் பண்ணுறது தான் வேலை. மேலே யார் கிடக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கிடக்காம பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள் வேலை மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ணனுக்கு ஒரு தேல் கடிச்சு பார்த்துக்கோங்க. தேல் கிடையாது என்னென்ன சேரா அடிச்சிட்டான். சேரா கடிச்சா வந்து அண்ணனுக்கு வந்து விருன்னு ஒரு வலி மட்டும் தான், வேறு ஒன்றுமே செய்யாது. நமக்கு வந்து பயங்கரமாக வலிக்கும். அது ஏன்னு தெரியல. அண்ணன் உடம்புக்கு அந்த மாதிரி எதுவுமே செய்யாது பார்த்துக்கோங்க. அதனால் நம்மளாம் சேரா கடிச்சா கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம அந்த மேலே ஏறாப்பில் பார்த்தியா அந்த இதுக்கு மட்டைக்கு கீழே ஃபுல்லாக சேரான் இருக்கான், நிறையா இருக்கான். அது ஒரு மட்டையாக கழிக்கிறது தான் வேலை. ஃபுல்லாக சேரானா ஃபுல்லாக கடி, ஃபுல்லாக அண்ணன்ட்ட கடி தான். அப்படி பாருங்கள், பக்கத்தில் வந்து நம்ம வேம்பு பக்கத்தில் நிற்கிறதுனால இங்கே பாருங்கள் இது அப்படி சரிஞ்சாவில் போகுது பாருங்கள். ரீசனே இதுதான். பக்கத்தில் இது நிற்கும் போது இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும், இல்லை அறுத்து தொலையில் போட்டுடணும். அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக போவோம், நிறைய காய் பிடிப்பான் பார்த்துக்குவோம். இந்த மாதிரி களை எடுத்து விடுங்க வருஷத்துக்கு ஒரு 2 டைம். அப்போ தான் ஜம்முன்ட்டு இருக்கும் மரம். நம்பர்களே கீழே அண்ணன் நம்பர் கொடுப்பேன், கான்டாக்ட் பண்ணிடுங்க. தூத்துக்குள்ளே எந்த ஏரியாவில் தான் அண்ணன் வேலை வந்து சிறப்பாக இருக்கும் பார்த்துக்குவாங்க. எப்படி டியூட்டி முடிஞ்சு ஒரு தேங்காய் ஒரு இளநீ மட்டும் நம்ம ஏற அண்ணனுக்கு ஜேசனுக்கு தருவாங்க பார்த்துக்குவாங்க வீட்டுக்காரங்க. அதனால் ஒன்று எடுத்துகிட்டு ஒன்றை குடிச்சிட்டு அப்படியே டியூட்டியை பார்த்து அடுத்த மரத்துக்கு கிளம்பியாச்சு.